இதுல உருட்டல் மிரட்டல் எம்எல்ஏ அறிக்கை கொடுத்ததுக்கு எம்எல்ஏ கேஸ் போடுவாங்களாம். யோ நீ எல்லாம் என் மேல கேஸ் போட்டு இடி கேஸ்ல உள்ள போன நீ எல்லாம் கேஸ் போட்டு எஃப்ஐஆர் வாங்கின தலை விதி இல்லைங்களா? ஒரு வருஷம் ஜெயில கம்பி என்ன. இதுல ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கு போய் படிச்சார் என்னை பத்தி. நான் தனியா ஆக்ஸ்போர்ட்ல படிக்கிறேன் எப்ப சொன்னேன் நானு? ஆக்ஸ்போர்ட்ல தனியா இருக்காச்சு கிளாஸ் எடுப்பாங்களானே? ஆக்ஸ்போர்ட்ல ஒரு குரூப்ல போனேன். அது கூட போன 11 பேர் ரகசியம் எனக்கு தெரியும். வெப்சைட் போய் டைப் பண்ணிங்க. போன அன்னைக்கே வெப்சைட்ல போட்டிருக்கான், ஷெவ்னிங் குருக்கள் வெப்சைட்ல யார் 11 பேர் எல்லாம் இருக்கு, போட்டோ இருக்கு, எஃப்சிடிஓ ஆபீஸ் போங்க எல்லாம் போட்டிருக்கான். இது ஒரு விஞ்ஞானமா? இதுக்கு ஒரு அமைச்சர் வேணுமா? அதனாலதான் நான் சொல்றேன், நான் ஆக்ஸ்போர்ட்ல படிக்கிற அதே நேரத்தில் இந்த ஜாமீன் அமைச்சரும் படிச்சார். எங்க படிச்சாரு? புலால் சிறையில கம்பி என்றதை படிச்சார். அவர் ஒரு பக்கம் படிச்சாரு, நான் லண்டன்ல படிச்சேன். அதனால ஃபெயிலான ஸ்டூடெண்ட் பாஸ் ஆன ஸ்டூடெண்ட் பார்த்து பொறாமப்படுறது நம்ம ஊர்ல சகஜம் தானா? அதனால கம்பி என்ற அமைச்சர் நீ பார்த்து பொறாமப்படுறாரு. கேட்ட கேள்விக்கு பதில் வரும். அதானி கொடுத்தியா இல்லையா? கொடுத்த ஒத்துக்க. இல்ல ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் 77 கோடி ரூபாய் கமுதி ப்ராஜெக்ட் கொடுத்தியா இல்லையா? கொடுத்த ஒத்துக்க. அதை விட்டுட்டு சுத்தி சுத்தி இந்த வளைக்கிற வேலை எங்கிட்ட விட்டு அந்த ஜாமீன் அமைச்சர் என் மேல கேஸ் போடு. தைரியம் இருந்தா என் மேல கேஸ் போடியா பாத்திரலாம். சரியான அப்பா அம்மாக்கு பிறந்த என் மேல கேஸ் போட பாத்திரலாம். நான் தெளிவா கேட்கிறேன், தமிழ்நாடு அரசியல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கணும். ஜெயிலில் இருக்கிற அமைச்சர் சொல்ற அளவுக்கு அரசியல் அந்த அளவுக்கு மோசமாயிருச்சு. சரியான ஆள் அந்த பொடியா பாத்திரலாம். நீ போடு கேட்க, நான் பாத்துறேன். நீ எங்க கூட்டிட்டு போவேன்னு பாத்துற, கூட்டிட்டு போடு. போலீஸ் உங்க கையில் இருக்கு, போடு. முதலமைச்சர் உனக்கு தான் நெருங்கிய நண்பர், நீ தான் ஒரு பையன் மாதிரின்னு சொல்றிய. மகனை விட முக்கியமான அமைச்சர் போய் சொல்லு, காலில் விழு. ஆனா டிஜிபி சொல்லி மேல கேஸ் உள்ளவே பார்த்தலாம். நாயத்தை பேசினா அந்த ஊர்ல மிரட்டல். கேட்ட அமைச்சர் பதவி, கேட்ட அமைச்சர் பதவி, நாயத்தை பேசினா மிரட்டல். அதனாலதான் அந்த அறிக்கை ஸ்ட்ராங்கா கொடுத்தான். நான் மரியாதை கொடுக்கக்கூடிய ஆள். இந்த உருட்டல் மிரட்டலுக்கு பயப்படுற ஆள். நான் ஊர்ல உட்காந்து ஆடு மேய்ச்சிட்டு இருப்பேன், அதுக்கெல்லாம் பயந்துதான் இங்க வந்து உங்களை அரசியல் பண்ணிட்டு இருக்கேன் பாரு. நான் இந்த மாதிரி ஆள்லாம் ஓட பண்ணுங்கிறதுக்காக தான் நான் தவமா எடுத்து அரசியலுக்கு வந்திருக்கேன், தவமா எடுத்து வந்திருக்கேன். நீங்க அப்படியே மிரட்டி உருட்டி அப்படியே மிரட்டி பார்த்துருவீங்க. நான் கேட்பது ஒரே ஒரு கேள்வி, இரண்டாவது முறையும் அதானி கொடுக்கலன்னு சொல்லுங்க. அறிக்கையை படிக்கிறதே கிடையாது. அத்தனை ஐஏஎஸ் ஆபிசர் கூட இருக்காங்க. இவருக்கு எதுவுமே தெரியும். ஐஏஎஸ் ஆபிசர் எழுதி கொடுக்கறதா அமைச்சர் படிக்கிறாங்க. அறிக்கையை தூக்கி ஐஏஎஸ் ஆபிசர் கொடுத்தா டேஞ்சர் கொடுத்தா அவனே பார்த்து பண்ணி கொடுத்துருவான். அதை வந்து பிரஸ்ல ஒப்பிக்கணும். வேற அமைச்சருக்கு என்ன என்னை மாதிரி உட்காந்து டைப் படிக்கிற வேலையா? இங்க நான் சிங்கிள் மேன் ஆர்மியா உட்காந்து டைப் படிக்கணும், கூகுள் பண்ணணும், அதானி ரிப்போர்ட்டை பார்க்கணும், இத்தனை வேலை செய்யணும். எனக்கு ஐஏஎஸ் ஆபிசர் இருக்காங்களா, செக்ரட்டரி இருக்காங்களா? எல்லாம் அரசியல் நண்பர்கள் இருக்கிறாங்க. அத்தனை ஐஏஎஸ் ஆபிசர் வச்சிருக்கீங்க டேஞ்சர் கூட. ஒரு ஆள்கிட்ட கொடுத்து டைப் படிக்கணும், டைப் படிச்சு அதானி கொடுத்தியா? கேட்ட கேள்விக்கே சொல்லாம ஆக்ஸ்போர்டு போனதை பத்தி நீ தான் உள்ளூர் ஸ்கூல்லயே படிச்சேன்னு எனக்கு தெரியாது. தமிழ் இருக்க வேண்டியதான். நான் ஆக்ஸ்போர்ட் போனதெல்லாம் பெருமையா சொல்லிங்க ஐயா. காமராஜர் ஐயா படிக்காதான் நான் பெருமையை போய் சொல்றேன். எனக்கு படிப்பு தேவைப்பட்டுச்சு, நான் படிக்க போனேன். யாராச்சும் நான் குறைஞ்சனா நோண்டுன்னா இன்னொருத்தர் படிக்க தப்புன்னு சொன்னா, எனக்கு அறிவு தேவைப்பட்டது, நான் தேடி போனேன். அதன் மூலமா என்னை மெருகேற்றிக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றேன். படிக்காதவங்களை தப்புன்னு எப்ப சொல்லியிருக்கணும்? நீ புலால் சிறையில கம்பி எண்ணவெல்லாம் கம்பி எண்ணிட்டு இருக்கணும். அதை விட்டுட்டு இவன் ஆக்ஸ்போர்டு போனாரு, 11 பேர் போனாரு, அப்படி இப்படி. நான் எங்கேயாச்சும் போன கூட சொன்னேன். நீங்களா தான் கேள்வி கேட்கறீங்க. சீமானாங்கிட்ட போய் கேள்வி கேட்கறீங்க, அவர் பதில் சொல்றாரு. நான் எங்கேயாச்சும் கூட சொன்னா நான் ஆக்ஸ்போர்ட் போனேன்? நான் சொல்லாம தானே போனேன். நீங்களா தான் செய்தி போட்டேன். ஆனால் மறுபடியும் திமுக அமைச்சர்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன், மறுபடியும் நான் கிளாக்கை ரீவைண்ட் பண்ணி ஒரு வருஷத்துக்கு பின்னாடி போக விரும்பல. ஆரோக்கியமான அரசியலை பண்ணுங்க. நானும் ஆரோக்கியமான இந்த தெருநாய் மாதிரி மோப்பம் பிடிக்காத வேலை. நாங்கள் ஆரோக்கியமான அரசியல் செய்வதற்காக வந்திருக்கேன்.